ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பேக் சைடு ஆம்கோல் சைடு இருக்குது பாருங்கள், அதுதான் அளவு கரெக்டாக எடுக்கணுங்க. பாருங்கள், இன்றைக்கி 3 ப்ளவுஸ் ஒரே அளவு கட் பண்ணி தைக்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ப்ளவுஸ் நீட்டாக தைச்சோம்னா வீட்டில் தைச்சாவே போதும். இது மாதிரி டெய்லி ஒரு 2-3 தைச்சாவே போதும், நமக்கு இன்கம் கிடைக்குங்க. அதுக்கு நம்ம அளவு எடுக்கும்போது கரெக்டாக அளவு எடுக்கணுங்க. இந்த பேக் சைடு கை தூக்கல் இல்லாமல், ஆம்கோல் சைடு தூக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அளவு எடுக்கும்போது இது மாதிரி பர்ஃபெக்டாக கரெக்டாக எடுத்தோம்னா ஃபினிஷிங் நீட்டாக வருங்க. அது புதுசாக நம்ம தையல் கற்றுக்கிறவங்க இந்த அளவு எடுக்க கரெக்டாக தெரியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டேப் மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டரில் விட்டுட்டு இதை கரெக்ட் பண்ணி இந்த ஸ்கேல் இருக்குது பாருங்கள், அதை வச்சுக்குங்க. ஆம்கோல் தையலுக்கும் மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வச்சு அதை கரெக்டாக அந்த ஸ்கேல் என்ட்ரு வச்சிங்கன்னா அதனுடைய அளவு தெரியும் உங்களுக்கு. இன்னொரு மெத்தேடு ஃபுல் லென்த் எடுத்துக்குங்க. ஃபுல் லென்த் எடுத்துகிட்டு அந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ரெண்டு மெத்தேடில் நீங்கள் ஆம்கோல் சைடு அளவு எடுத்துக்கலாங்க. ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நெக்கு வளைவு சில பேருக்கு எடுக்கிறதுக்கு தெரியாது. அதுக்கு இதே மாதிரி நீங்கள் டேப் வச்சுட்டு ஸ்கேல் வச்சுக்குங்க. தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சு, ஃபினிஷிங்க்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சு டேப் வச்சு அளவு மார்க் பண்ணிங்கன்னா அந்த லென்த்து பேக் சைடு லென்த்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அந்த வளைவு எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியாது. அதுக்கு நீங்கள் இது மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்ட் பண்ணி அந்த லென்த் எடுத்து மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஆம்கோல் சைடு இதே மாதிரி 2 விதமாக மெத்தேடு உங்களுக்கு அளவெடுக்கலாங்க. ரெண்டுமே ஈஸியான மெத்தேடு தான். ஓகே, தேங்க்யூ.